நாடோடிகள் அபிநயா சம்பந்தமே இல்லாம இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த போதே நாடோடிகள் அபிநயா அடுத்த நிமிஷமே வந்து இதை மறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே வேற கல்யாணமும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரி இந்த சாய் தனுஷ்காவும் விஷாலோட மேட்டரும் வந்து ஒரு ரூமரா இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாய் தனுஷ்கா தன்னோட பட விழால கலந்துக்கும் போது டிஆரோட பேரை மென்ஷன் பண்ண மறந்துருப்பாங்க. அதற்கு டிஆர் ஸ்டேஜ்லயே வச்சு பயங்கரமா தனுஷ்காவை திட்டிருப்பாங்க. சோ அந்த வீடியோ கூட நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த இன்சிடென்ட் நடந்தப்பவே விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் சங்கத்தோட தலைவரா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது பதட்டத்துல ஒரு சில பேரை வந்து மறந்துடுவாங்க. ஈவன் நானும் நிறைய பேரை மறந்து போயிருக்கேன். அதுக்காக தனுஷ்காவை இந்த அளவுக்கு பேசணுன்ற அவசியம் இல்லை. ஈவன் தனுஷ்கா உங்களோட காலில் விழுந்து, அதாவது டிஆர் தான் மென்ஷன் பண்றாரு, உங்களோட காலில் விழுந்தாங்க, அதை கூட நீங்க மதிக்காம நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க ஸ்டேஜ்லன்னு அப்பவே டிஆருக்கு எதிராக வந்து கருத்து கொண்டவர் விஷால். ஆனா அப்ப கூட சாய் தனுஷ்காவுக்கும் விஷாலுக்கும் வந்து இவ்வளவு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்னு யாருமே கெஸ் பண்ணல. ஏன்னா விஷால் கூட ரீசெண்டா ஃபாரின் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவுதான் விஷால் பிளே பாய் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ளேயே வந்துட்டாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து திடீர்னு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சாய் தனுஷ்காவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம்னு. இவங்க ரீசெண்டா வந்து இப்போ ஒரு படம் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த படத்தோட போஸ்டர் கூட தனுஷ்கா வந்து போட்டிருக்காங்க. இப்ப அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே ஹாப்பி மேரிட் லைஃப், ஹாப்பி பிஃபோர் மேரிட் லைஃப் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2 பேருமே இது ரூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணனாலும் இப்ப இந்த செய்தி தான் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல வைரலா போயிட்டு இருக்கு.